Hey everyone, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 10 ஃபிசிக்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 10 அதில் வந்து ஹியூமன் ஐயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லைன் பை லைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ த ஹியூமன் ஐ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் சென்சிட்டிவ் சென்ஸ் ஆர்கன்ஸ். It enables us to see the wonderful world and the colors around us. On closing the eyes, we can identify objects to some extent by the smell, taste, sound they make or by touch. However, impossible to identify colors while closing the eyes. With all of the sense organs, the human eye is the most significant one, as it enables us to see the beautiful, colorful world around us. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான இன்ட்ரொடக்ஷன் தான். நம்மளோட ஐயை வச்சு நமக்கு வந்து என்னெல்லாம் பார்க்க முடியுது, அது எவ்வளோ ஒரு வேல்யூபிள் சென்சிட்டிவ் சென்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அடுத்தது தான் வந்து சப்ஜெக்ட்டு. ஸோ த ஹியூமன் ஐ இஸ் லைக் எ கேமரா. ஸோ ஹியூமன் ஐ வந்து ஒரு கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நம்ம அந்த இமேஜை ஃபார்ம் பண்ணுறது வந்து எது அப்படின்னா லென்ஸ். இட்ஸ் லென்ஸ் சிஸ்டம் ஃபார்ம்ஸ் அண்ட் இமேஜ் ஆன் அ லைட் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன் கால்டு ரெட்டினா. ஸோ நமக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, யார் அதை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. லென்ஸ் தான் வந்து ஃபார்ம் பண்ணுது இமேஜை. எங்கே ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஒரு லைட் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன், அதுக்கு பேர் வந்து ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் நம்ம இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் லைட் என்டர்ஸ் த ஐ த்ரூ எ தின் மெம்பரின் கால்டு த கார்னியா. நெக்ஸ்ட் வந்து லைட் வந்து எப்படி நம்ம கண்ணில் என்டர் ஆகுது அப்படின்னா ஒரு தின் மெம்பரின் மூலமாக தான் என்டர் ஆகுது. அந்த தின் மெம்பரினுக்கு பேர் தான் கார்னியா. இட் ஃபார்ம்ஸ் த டிரான்ஸ்பரண்ட் பல்ஜ் ஆன் த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐபால். ஸோ இந்த கார்னியா தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் பல்ஜ்னால் ஒரு ஈக்கோ மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பல்ஜ் மாதிரி இருக்கும் நம்ம ஐபாலுக்கு முன்னாடி. The eyeball is approximately spherical in shape with a diameter of about 2.3 cm. ஸோ ஐபாலோட ஷேப் சொல்லியிருக்காங்க, அது ஸ்பெரிக்கலாக இருக்கும் அண்ட் டயாமீட்டர் வந்து 2.3 cm. ஸோ இதில் நான் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாமே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். தென் மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ராக்ஷன் ஃபார் த லைட் ரேஸ் என்டரிங் த ஐ அக்யூஸ் அட் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த கார்னியா. ஸோ நம்மளோட லைட் ரேஸ் வந்து எந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எங்கே அப்படின்னா இந்த தின் மெம்பரேன் பார்த்தோம் இல்லையா, கார்னியா, அங்கே தான் அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் தான் வந்து நம்மளோட லைட் ரேஸ் வந்து என்டர் ஆகும்போது ரிஃப்ராக்ட் ஆகுது. ஸோ த crystalline lens merely provides the finer adjustment of focal length required to focus objects at different distances on the retina. We find a structure called iris behind the cornea. Iris is your dark muscular diaphragm that controls the size of the pupil. ஸோ இந்த லென்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லென்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுல வந்து ஒரு குறைவான பங்கு தான் வகிக்குது. ஸோ நம்ம அந்த ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வந்து நம்மளால் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நம்மளோட கார்னியாவுக்கு பின்னாடி வந்து ஒரு ஐரிஸுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஐரிஸுங்கிறது என்னென்னா ஒரு டார்க் மஸ்குலர் டயஃப்ராம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சைஸ் ஆஃப் த பிப்பிள், நம்ம கருவிலியோட அந்த சைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த பிப்பிள் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் த ஐ. ஸோ இப்போ இந்த பிப்பிள் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ லைட் வந்து நம்ம கண்ணில் வந்து என்டர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஐ லென்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் இன்வெர்டட் ரியல் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் த ரெட்டினா. ஸோ ஐ லென்ஸ் வந்து என்ன மாதிரி இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற இமேஜ் வந்து என்ன அப்படின்னா இன்வெர்டட் ரியல் இமேஜ். நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் எங்கே நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ரெட்டினாவில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ த ரெட்டினா இஸ் எ டெலிகேட் மெம்பரின் ஹேவிங் எனார்மஸ் நம்பர் ஆஃப் லைட் சென்சிட்டிவ் செல்ஸ். அடுத்தது இந்த ரெட்டினானா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரெட்டினாங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டெலிகேட் ரொம்பவே மென்மையான ஒரு மெம்பரின். அதில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் இருக்குது. லைட் சென்சிட்டிவ் செல்ஸ்னால் அது வந்து லைட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். So the light sensitive cells get activated upon illumination and generate electric signals. இது வந்து இந்த செல்ஸ் வந்து எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா அது மேலே லைட் படும்போது அது ஆக்டிவேட் ஆகி அப்போ எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ தீஸ் சிக்னல்ஸ் ஆர் சென்ட் டு த பிரெயின் வியா த ஆப்டிக் நர்வ்ஸ். ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட மூளைக்கு வந்து ஆப்டிக் நர்வ்ஸ் வழியாக போகும். ஆப்டிக் நரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. த பிரெயின் இன்டரப்ட்ஸ் தீஸ் சிக்னல்ஸ் அண்ட் ஃபைனலி ப்ராசஸஸ் த இன்ஃபர்மேஷன் ஸோ தட் வி பர்சீவ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் தே ஆர். ஸோ இந்த சிக்னல்ஸை வந்து நம்மளோட பிரெயின் வந்து இன்டரப்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுற மூலிமா தான் நம்மளால் அந்தந்த ஆப்ஜெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து ஹியூமன் ஐயோட இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் பவர் ஆஃப் அக்கமடேஷன். ஸோ பவர் ஆஃப் அக்கமடேஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளால் எப்படி டிஸ்டன்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட், அதாவது தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியுது, கிட்டக்க இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்படி கிளியராக பார்க்க முடியுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
So the islands is composed of a fibrous jelly-like material. Its curvature can be modified to some extent by a ciliary muscles. ஸோ அதாவது இங்கே ஐலண்ட்ஸ் எதால் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபைப்ரஸ் ஜெல்லி மாதிரி ஒரு மெட்டீரியலால் உருவானது ஐலண்ட்ஸு. அதோட கர்வேச்சர், இந்த கர்வ் மாதிரி இருக்கிறது வந்து இட் கேன் பி மாடிஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட் பை சிலியரி மசில்ஸ். இந்த மசில்ஸ் மூலிமா அதோட கர்வேச்சர் வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. The change in the curvature of the islands can thus change its focal length. ஸோ இங்கே தான் இந்த ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத சொல்கிறாங்க. இந்த சிலியரி மசில்ஸ் வந்து ஐலண்ட்ஸோட கர்வேச்சர் வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த கர்வேச்சர் மாடிஃபை ஆகும்போது தான் வந்து ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மசில்ஸ் ஆர் ரிலாக்ஸ், லென்ஸ் becomes thin, thus its focal length increases. ஸோ இந்த மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது, அதாவது விரியும் போது the lens becomes thin, லென்ஸ் வந்து ரொம்பவே தின்னாகிடும். அப்போ வந்து ஃபோக்கல் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆனாலே நம்மளால் வந்து தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து கிளியராக பார்க்க முடியும். ஸோ வென் யூ ஆர் லுக்கிங் அட் ஆப்ஜெக்ட் க்ளோசர் டு த ஐ, த சிலியரி மசில்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை, ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை எதையோ வந்து கிட்டக்க வச்சு பார்க்கும்போது இந்த சிலியரி மசில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சுருங்கும், அதாவது கான்ட்ராக்ட் ஆகும். இது வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா திஸ் இன்க்ரீசஸ் த கர்வேச்சர் ஆஃப் த ஐலண்ட்ஸ். இது வந்து கர்வேச்சர் ஆஃப் த ஐலண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஐலண்ட்ஸ் தென் பிகம் திக்கர். கான்சிக்வெண்ட்லி த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ் டிக்ரீசஸ். அதாவது இங்கே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம அந்த ஐலண்ட்ஸோட கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஃபோக்கல் லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஐலண்ட்ஸோட கர்வேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா ஃபோக்கல் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ திஸ் எனேபிள்ஸ் அஸ் டு see நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியர்லி. ஸோ ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளால் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியராக பார்க்க முடியுது. The ability of the islands to adjust its focal length is called accommodation. ஸோ இந்த கேப்பபிலிட்டி, அதாவது அந்த ஐலண்ட்ஸால் வந்து ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது இல்லையா, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா accommodation அப்படின்னு சொல்கிறோம். However, the focal length of the islands cannot be decreased below a certain minimum limit. Try to read a printed page by holding it very close to your eyes. You may see the image being blurred or feel strain in the eye. ஸோ இது நம்மளே நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்போம். ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நீங்கள் கிட்டக்க, ஒரு பேப்பரையோ இல்லை பிரிண்டடு இமேஜையோ எதையோ ஒன்று நீங்கள் ரொம்ப கிட்டக்க வச்சு பார்க்கும்போது அந்த இமேஜ் வந்து பிளராக தெரியும். ஸோ அப்போ வந்து அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சிலியரி மசில்ஸால் ஒரு சர்டைன் லெவலுக்கு மேலே தான் கான்ட்ராக்ட் பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து ஓரளவுக்கு தான் டிக்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே வந்து டிக்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டு see an object comfortably and distinctly you must hold it at about 25 cm from the eyes. ஸோ நியர்லியில் நீங்கள் ரீட் பண்ணும்போது ஜஸ்ட் 25 சென்டிமீட்டரில் வச்சா தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாகவும் அதை வந்து கிளியராகவும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The minimum distance at which objects can be seen most distinctly without strain is called the least distance of distinction. It is also called the near point of the eye. ஸோ இதுதான் வந்து அந்த மினிமம் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளால் எவ்வளோ பார்க்க முடியுதோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபார் யங் அடல்ட் வித் நார்மல் விஷன் த நியர் பாயிண்ட் இஸ் அபவுட் 25 சென்டிமீட்டர். இது வந்து நியர் பாயிண்ட் வந்து 25 சென்டிமீட்டர் இருக்கும். farthest பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா அப் டு இன்ஃபினிட்டி ஃபார் அ நார்மல் ஐ. So sometimes the crystalline lens of people at old age becomes milky and cloudy. This condition is called cataract. ஸோ சம்டைம்ஸ் அந்த லென்ஸ் வந்து எப்படி ஆகிடும் அப்படின்னா ஒரு மாதிரி மில்கி ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் காசஸ் பார்ஷியல் ஆர் கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் விஷன். இட் இஸ் பாசிபிள் டு ரீஸ்டோர் விஷன் த்ரூ கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ இதை வந்து நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும் எப்படின்னா ஒரு சர்ஜரி மூலிமா அந்த கேட்ராக்டை வந்து க்யூர் பண்ணி திரும்ப நம்மளோட பார்வையை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.